அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழில் செழியன் 2 பேரும் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற சந்தோஷமான விஷயத்த நம்ம இனியா, ஈஸ்வரி, அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா செல்வி 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் வராங்க. அவங்க வந்ததுமே என்ன பண்ணுறேன்னா கோபி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா, இங்கே இருக்கிற எல்லாரை விடையும் நான் சொல்ல போகிற விஷயம் உனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. அது என்ன விஷயம்னா, நம்மளோட பசங்க திரும்ப நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி இனியெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம பாக்கியாவுக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்களோட நிம்மதி கெட்டு போயிடும். அத்தை ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கிற ப்ராப்ளத்தில் நம்ம பசங்க இங்கே வராமல் இருக்கிறது தானே அவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே கோபி வந்து, என்ன பாக்கியா, நான் இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கே, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபிநாத் கேட்குறாங்க. உடனே பாக்கியா வந்து, ஒன்றும் இல்லை, யார் சொன்னது உங்களுக்கு எழில் செல்லி நீங்கள் வரப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கேட்குறாங்க. உடனே கோபிநாத் வந்து, நான் தான் வர சொல்லியிருந்தேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேருந்து போயிட்டு போகிறேன், அம்மாவும் நீயும் அதுக்கப்புறம் வீட்டில் தனியாக தானே இருப்பீங்க, அதனால தான் அவங்க 2 பேரும் இங்கே வர சொல்லியிருக்க, வந்தால் நீ ரொம்ப சந்தோஷப்படவில்லை பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிநாத் திரும்ப பேசுகிறாங்க. உடனே ஈஸ்வரி என்ன பண்ண, டே கோபி, அவகிட்ட என்னடா கேட்டுட்டு இருக்க, பசங்க இங்கே வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே, பாக்கியா என்ன வேணா நான் சொல்ல போகிறா, அவள் முதல்ல போசுனானா அப்போ படம் பண்ணாமல் இருந்தால் அதனால் போசுனா, இப்போ என்னடானா எழில் படம் பண்ணிவிட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தானே போய்கிட்டு இருக்கான், கண்டிப்பாக எழில் வந்து வீட்டுக்கு வர்றது அவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியா என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டு நேராக கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போனதுமே நம்ம செல்வி என்ன பண்ணாங்கன்னா, என்னக்கா பழையபடி நம்ம எழில் தம்பி செல்லியும் தம்பி நம்ம வீட்டுக்கு ஒன்றா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தானேக்கா, எல்லாரும் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வியும் சொல்கிறாங்க. உடனே பார்க்க வந்து, நீ வேற அறிவில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத செல்வி, அவங்க 2 பேரும் இங்கே வராங்கன்னா அத்தை சும்மாவாக இருப்பாங்க, எதையாச்சும் ஒன்று பேசி அவங்க 2 பேரையும் காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அதை பார்த்து நமக்கும் தேவையில்லாமல் டென்ஷன் தானே, ஏற்கனவே இப்போ அவங்க பிள்ளைய கட்டிக்க சொல்லி நம்மளை வேற வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காங்க, இதுக்கிடையில் பசங்களோட நிம்மதியும் கெட்டு போகிறதுக்காக இவங்க இந்த வேலையை பண்ணி வச்சுருக்காரு, யார் இவருக்கு இந்த தேவையில்லாத வேலையை சொன்னாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.